Hi friends, welcome to பருப்பும் நெய்யும் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சப்பாத்தி, பரோட்டா, அப்புறம் நான் அந்த மாதிரி ரொட்டி வகைகளுக்கு நம்ம ஏத்த சைடிஷான குருமா ரெசிபி தான் வந்து பார்க்க போறோம். இந்த குருமா வந்து ஹோட்டல்ல ரொம்பவே டேஸ்டா இருக்கும். ஸோ அதே டேஸ்ட்ல நம்ம வீட்டில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ ஹோட்டல் ஸ்டைல்ல குருமா நம்ம செய்யறதுக்கு நான் வந்து வெள்ளை பட்டாணி வந்து எடுத்திருக்கேன். அதை 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு 6 விசில் விட்டு குக்கர்ல வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்ப குருமா செய்யறதுக்கு கடாயில நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் இதுல வந்து தேவையான மசாலா பொருட்கள்லாம் நம்ம வந்து ஆட் பண்ண போறோம். நம்ம கொஞ்சம் 2 பீஸ் பட்டை துண்டு, ஏலக்காய், அன்னாசி பூ, கிராம்பு இந்த மாதிரி மசாலா பொருட்கள் வந்து நம்ம இதுல ஆட் பண்ணிக்கிறோம். இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம 2 வெங்காயம், பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து அதை சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்ப வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதுல 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி ஆட் பண்ணிருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி வந்து சின்ன பீஸா வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுல 2 பல் பூண்டு, சின்ன பீஸ் இஞ்சி வந்து ஃப்ரெஷ்ஷா அரைச்சு இதுல சேர்த்திருக்கேன். இப்ப பூண்டு, தக்காளி, வெங்காயம் இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதுல நம்ம வந்து மசாலா பொருட்கள் வந்து பொடி வகைகள் வந்து சேர்க்க போறோம். இப்ப இதுல 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், உரைப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம காரத்தூள் சேர்த்துக்கலாம். நான் இதுல வந்து சின்ன ஸ்பூன்ல 2.5 ஸ்பூன் வந்து சேர்த்திருக்கேன். கொத்தமல்லி தூள் வந்து சின்ன ஸ்பூன்ல 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்ப இதுல தேவையான அளவு நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே பட்டாணி வேக வைக்கும் போது நம்ம உப்பு சேர்த்து தான் வேக வச்சிருப்போம். இதெல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்ப இதுல நம்ம வேக வச்சிருந்த அந்த வெள்ளை பட்டாணியை வந்து இதுல சேர்க்க போறோம். அந்த வேக வச்ச தண்ணியோட நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப இந்த கலவைகள் வந்து நல்லா கொதிக்கட்டும் ஒரு 5 minutes. இதுல ஒரு 3 ஸ்பூன் வந்து தேங்காய் துண்டு எடுத்திருக்கேன். ஸோ தேங்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 4 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அந்த அரைச்ச தேங்காய் விழுதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதில் நமக்கு தேவையான அளவு நம்ம தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சிடலாம். ஸோ தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். ஒரு கொதி வரமும் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு, காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்ப இதுல நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்து நம்ம இறக்கி விடலாம். இந்த குருமா ரெசிபி சப்பாத்தி, பரோட்டா, நான், ஃபுல்கா அந்த மாதிரி ரொட்டி வகைகளுக்கு வந்து ரொம்பவே டேஸ்டா இருக்கும். எல்லா வகையான டிஃபன் ரெசிபிஸ்க்கும் வந்து ரொம்பவே ஆப்டான குருமான்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த குருமா ரெசிபி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஹோட்டல் ஸ்டைல் குருமா இப்ப நம்ம வீட்லயே ஈஸியா சிம்பிளா செய்யலாம். இந்த குருமா ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம பருப்பும் நெய்யும் சேனலை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.